இது ஃப்ரைடே மார்னிங் காலையில் எந்திரிச்சோடனேயே ரொம்பவே ரிலாக்ஸாகவும் அந்த டேவே பீஸ்ஃபுல்லாகவும் போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா நம்மளோட ஒர்க்குங்கிறது நம்மளுக்கு ரொம்பவே இருக்காது. ஏன்னா இது அம்மா வீட்டில் இருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கான ஒர்க்குங்கிறது ஒரு 20% அப்படி தான் இருக்கும். அதுவும் நம்மளை செல்ஃப் கேர் பண்ணுறதுக்கான ஒர்க்காக தான் இருக்கும். அந்த டைம் ரொம்பவே ஹாப்பியாகவும் இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கோம் அப்படின்னா மார்னிங் எந்திரிச்சதுலேருந்து வெசல்ஸ் க்ளீன் பண்ணணும், அப்புறம் டீ கொடுக்கணும், காஃபி கொடுக்கணும், அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் செய்யணும், லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணணும், அதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிக்கணும், இடையில இடையில க்ளீன் பண்ணணும், குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பண்ணணும். இந்த மாதிரி அதை யோசிக்கிறதுக்குள்ளேயே நம்மளுக்கு ஃபுல் டே ஒர்க்கே போயிடும். அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இங்கே நம்ம யோசிக்கிறதுலேருந்து வெஜிடபிள் கட் பண்ணி கொடுத்துருவாங்க, ஆனியன் உரித்து வெங்காயம் எவ்வளோவா இருந்தாலும் உரித்து கொடுத்துருவாங்க. நம்ம நின்றுட்டு இந்த சமையல் பண்ணுறோம் அப்படின்னு நம்மளுக்கு வாய்க்கு பிடிச்ச மாதிரி நம்ம செய்யணுங்கிறதுக்கோசரம் நம்ம நின்று செய்கிற மாதிரி இருக்கும். பட் நம்மளுக்கு எந்த ஒரு ஹெவி ஒர்க்குமே இருக்காது அம்மா வீட்டில். ஏன் நம்ம பேபியை பார்த்துக்கிறதும் கூடவே அம்மா வீட்டில் இருக்கிறவங்க அத்தை மாமா இந்த மாதிரி எல்லாருமே பார்த்துக்குவாங்க. நம்ம ஒர்க்கையும் பார்த்து குழந்தையும் பார்த்துக்கிறதுனால சரியான கோவத்தில் இந்த மாதிரியெல்லாம் பேசுவோம். பட் இங்கே ரொம்பவே ரிலாக்ஸாகவும் நல்லாயிருக்கும். சரின்ட்டு நான் குழம்பு மட்டும் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோயா பீன்ஸ் குழம்பு வைக்கிறதுக்கு மிளகா சில வாட்டி குழம்பு வச்சிடலான்ட்டு வதக்கிட்டு சைட் பை சைட் பீட்ரூட் பொரியலுக்கும் நான் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருந்தேன். சரி மிக்ஸி ஆட்டுறதும் அம்மாட்ட கொடுத்துடலாமான்னு பார்த்தேன். அதுவும் பண்ணாட்டி நம்மளுக்கு சுத்தமாக வேலையே இல்லை. வறுக்கிறோம், 2 கரண்டியை வச்சு இங்கிட்ட ஒரு திருப்பு அங்கிட்ட ஒரு திருப்புன்னு திருப்பிட்டு மிக்சியில் ஆட்டி குழம்புல ஊற்றி கொட்டி வைக்கிறோம். அவ்வளோதான் நம்மளோட ஒர்க்கே. அவ்வளோதான் நம்மளோட வேலையே, எதுவுமே இல்லை. அப்புறம் சரின்ட்டு அரைச்சி குழம்பு வைக்கிறதுக்கும் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருந்தேன். சைடில் பாப்பா நம்ம பாட்டி கூட சேர்ந்துட்டு நானும் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தா. நம்மளை கண்டுக்கிறதே இல்லை. ஓகேன்ட்டு நான் என்னோடய ஒர்க்கை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஓகே குழம்பையும் கூட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு சோயா பீன்ஸ் குழம்புக்கு தான். அதையும் அம்மாவே ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தாங்க. அப்புறம் குழம்பையும் தாளித்து விட்டுட்டு சைட் பை சைடு குக்கரில் விசில் வந்துட்டு இருந்துச்சு. சட்டியில் வச்சா தான் பொங்குதுன்னு பார்த்தா குக்கர்லேயும் பொங்கி வழிஞ்சிட்டு இருந்துச்சு. என்னடா இது நம்மளுக்கு வந்த சோதனை அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. உன்னை அடுப்பை ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். சரின்ட்டு குழம்பையெல்லாம் வச்சுட்டு சைட் பை சைடு குழம்பையும் கூட்டி வச்சுட்டு விசிலும் வந்துருச்சு. நம்ம ஒர்க் எல்லாமே முடிஞ்சுது. சரி ரசம் வச்சிடலாமான்ட்டு பார்த்தேன். சரி அம்மா நீ வச்சிருமா, ரசம் நீ வச்சாதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லங்காட்டி சரி சாமி நான் ரசம் வச்சிடறேன், நீ இவ்வளோ பண்ணிட்டு இல்லை போய் நீ உட்காரு, வீட்டுக்கு வந்த பிள்ளைய வேலை வாங்குற அப்படின்னு சொல்லி அம்மா அண்ணன் இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. சரி நம்ம ஒன்றுமே பண்ணல, பட் இருந்தாலும் நம்மளுக்கு இது கொஞ்சம் கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது அப்படின்ட்டு இருந்துச்சு. சரின்ட்டு அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு லஞ்சையும் முடிச்சிடலான்ட்டு உட்காந்து சாப்பிட்டு பாப்பாக்கெல்லாம் ஊட்டி விட்டுட்டு லஞ்ச் முடிஞ்சுது. அப்புறம் ஈவினிங் ஓட் போடுறதுக்கு அந்த ஸ்லிப்பு கொண்டாந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. ஓட் போடுறதுக்கு இன்னும் ஒரு 4 days 5 days இந்த மாதிரி தான் இருக்குது. அப்புறம் அதை கொண்டாந்து கொடுத்தாங்க, பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் ஈவினிங் வந்து பாப்பா கடைக்கு போயிட்டு வரையில் அந்த பெப்சின்னு சொல்லுவாங்க, அப்புறம் டியூப் பெப்சி அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்ட்டு அதையும் வாங்கி குடிச்சிட்டு இதெல்லாம் சின்ன வயசு ஞாபகம், பழைய ஞாபகங்களெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. சரின்ட்டு அதையும் வாங்கி குடிச்சிட்டு ரிலாக்ஸாக உட்காந்துட்டு இருந்தோம். அப்புறம் நைட் டின்னர் முடிச்சுட்டு வெளியே காத்தாட உட்காரலான்ட்டு வெளியே உட்காந்து வந்தோம். அந்த நாயை போட்டு படாத பாடுபடுத்திட்டு இருந்தா. வா விளையாடலாம், பாடுறேன் கேளு, டான்ஸ் ஆடுற பாரு, நீயும் வந்து டான்ஸ் ஆடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாயும் இவளை பார்த்துட்டு இருந்துருச்சு. சரின்ட்டு அந்த டேவே ரொம்பவே பீஸ்ஃபுல்லாகவும் ஹாப்பியாகவும் போயிட்டு இருந்துச்சு. இந்த ஹாலிடே அம்மா வீட்டில் ரொம்ப ஹாப்பியாக போச்சு. யாருக்கெல்லாம் ஹாலிடே இவ்வளோ ஹாப்பியாக போகுதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.